பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். இன்னும் யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க. உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நாம் கடந்த வாரத்தில் வந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நாங்கள் பலப்படுற உங்கள் வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. உங்களுடைய செய்தியின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் சொல்லி தொலைபேசியின் மூலமாக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாட்களிலே நாம் பார்க்க வேண்டியதான தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் 3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவனே என்கிற ஒரு வார்த்தையோடு கூட நீர் எங்களை ஆண்டவரே இந்த நாளில் எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த செய்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னது போல எல்லாவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையில் பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஒரு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த வேளையில் தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த வேளையில் தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. தொடர்ந்து அன்றைய பிள்ளைகளுக்கு செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற இந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், இதிலே பிரியமானவனே அப்படிங்கிறார். பிரியமானவனே, இதை கேட்கிற நீங்கள் பிரியமானவர்கள். யாருக்கு பிரியமானவர்கள்? தேவனுக்கு பிரியமானவர்கள். தேவனுக்கு பிரியமானவர்கள் எப்படி என்று சொன்னால், அதிலே 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான. பிரியம் யாரு? யார் சத்தியத்தை நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நீ இதை கேட்கிற நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உங்களுக்காக வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகள், சில காரியங்கள் வெளியே சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியாத ஏதோ ஒரு வேதனைக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களுக்கு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் நான் இப்படி இருந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது? இப்படி எல்லாம் பல காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பிரியமானவர்கள் என்று சொல்லி, பிரியமானவனே,
பிரியமானவளே, பிரியமானவர்களே, யாருக்கு நீங்கள் பிரியமானவர்கள்? ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாகிய உங்களை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எந்த எந்த காரியத்திலே உங்களால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை, எந்த காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லை, எந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெற முடியவில்லை, எந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டாம், நீ சுகமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யார் அவர்கள்? தேவனுக்கு பிரியமானவர்கள். சங்கீதம் 41:11 நான் வாசிக்க கேட்கலாம். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன். சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். சில நேரத்தில் சில கஷ்டம் வந்தோம் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறாரா, பிரியம் இல்லாமல் இருக்கிறாரா? நம்ம ஆண்டவரை ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா எனக்கு எந்த ஒரு பதிலுமே வரலையே, ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார், அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், யாருக்குமே என்ன பிடிக்கல, எங்க வீட்டில் யாருக்கும் என்ன பிடிக்கல, என் குடும்பத்தில் யாருக்கும் என்ன பிடிக்கல, யாருக்கும் நாம் ஒன்றுக்கு உதவாதவன் நீங்க நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவனே. இங்கே தாவீது சொல்லும்போது சொல்றாரு, சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால். சத்துரு பல விதத்தில் எனக்கு விரோதமா செயல்படுகிறான். நான் நினைப்பேன் இதுல ஜெயம் பெற்றுவானோ நான் நினைக்கிறேன், ஆனால் ஜெயம் பெற முடியல அவனால. என்ன இதை நம்ம தோற்று போவோம் நினைக்கிறோம், ஆனா தோற்று போகல. காரணம் என்ன? ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். வந்த சோதனைகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறீங்கன்னா உங்க பலத்தில் அல்ல, ஆண்டவருடைய பலத்தில். உங்களை பலவீனப்படுத்துவதற்காக, உங்களை தோற்று போக வைக்கிறதற்காக சாத்தா எத்தனையோ பிளான்களை பண்றான். நீங்க ஜெயிக்க கூடாது, நீங்க வெற்றி பெறக்கூடாது, உங்க வாழ்க்கை அப்படியே முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் சத்துரு போராடி போராடி பார்க்கிறான், ஆனா உங்களை ஜெயிக்க முடியல. நீங்க நினைக்கிறீங்க என் திறமை எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவன் என்னால் ஜெயிக்க முடியல. இல்ல, திறமை இல்ல. ஒருவேளை என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனாலதான் சாத்தான் என்ன ஜெயிக்க முடியல, அப்படி கிடையாது. அதான் சத்துரு என்ன ஜெயிக்க முடியல, அப்படிலாம் இல்ல. ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். உங்க மேல இதை கேட்கிற, இந்த செய்தி கேட்கிற உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய ஊழியத்துல எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நான் நல்லதெல்லாம் செய்தேன், எவ்வளவு பேருக்கு நான் உதவி செய்தேன். விசுவாசிகள் என்று சொன்னா ராத்திரி பகலா அவர்களுக்காக நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவேன், அவங்களுக்காக நான் பிரயாசப்படுவேன். என்ன காரியமா இருந்தாலும் நமக்கு விசுவாசிகள் தான் முக்கியம், நம்ம சபை தான் முக்கியம், நம்முடைய சபை மக்கள் தான் நமக்கு முக்கியம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்றைக்கு அவர்களெல்லாம் என் மேல் அன்பா இருந்தவர்கள், ரொம்ப பிரியமா இருந்தவர்கள், இன்றைக்கு சில காரணத்தினாலே என்னை விட்டு விலகி இருக்கிறாங்க என்று சொல்லி ஏதோ ஒரு வேதனையோடு இருக்கிறீர்களா? அருமையானவர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்க மேல அருமையான பாஸ்டர், நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஊழியத்துல ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பட்ட பாடுக்கு பிரயாசம் இல்லை, நான் பிரயாசப்பட்டதுக்கு எனக்கு பலன் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி. நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் போது ஒரு நாளும் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். உண்மையாகவே நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்க ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் சொல்ல பிரியமானவனே என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டம் உங்களுக்கு வருகிறதா, இந்த கஷ்டத்துல நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சோர்ந்து போகலாம். இந்த சோர்வுகளை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடினால எந்த காரியத்தையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும். ஒரு விஷயம், தானியேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம்
23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். எப்பொழுது? என்றைக்காவது ஒரு நாள் ஜெபம், அப்படி கிடையாது, அப்படி அல்ல. டெய்லி, ஒவ்வொரு நாளும் காலையில தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நாள் நீங்க சொல்லணும், ஆண்டவனே உன் மேல பிரியமா இருக்கிற, நீங்க என் மேல பிரியமா இருக்கிற கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், பிரியமானவனே என்று சொல்லுவார். அவர் காலையில எழும்பின உடனே தேவ சமூகத்தில் நின்று பாருங்க. கிடைக்கிற நேரத்தில் தேவனை துதிச்சு பாருங்க. காலையில தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில தேவ சமூகத்தில் நிற்பார்கள். வனாந்தரத்திலே 40 வருஷம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? பிரயாணத்திலே அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை காலையிலே அவர்கள் பறக்க வேண்டாம். காலையிலே எந்த குடும்பத்தில் எந்த மனிதன் தனிமையா, எந்த மனிதர்கள் காலையில எழுப்பி ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். இந்த வேளையிலும் கூட காலையில தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? அவர் 3 வேளை ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 3 வேளை தானியேல் ஜெபித்தது நிமித்தமாக ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவனே நீ மிகவும் பிரியமானவன். என்னால முன்னால மாதிரி ஜெபிக்க முடியல, முன்னால மாதிரி உபவாசம் இருக்க முடியல. ஆரம்பத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். ஆரம்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் கொண்டு போவேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவேன். இப்ப அப்படி இல்லை. அவருடைய பாதத்தில் உட்கார நேரம் இல்லை, சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க எனக்கு நேரம் இல்லை. அருமையானவர்களே, ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களுக்குள்ள இந்த ஜெபம் இன்னைக்கு இருக்கிறதா? ஆரம்பத்தில் இந்த ஜெபம் இன்னைக்கு இருக்கிறதா? ஆரம்பத்தில் விசுவாசம் இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஜெயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த உபவாசம் இருக்கிறதா? இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்கள். ஏன் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு மீண்டும் சொல்லுகிறார், மிகவும் பிரியமானவர் என்று சொல்லி. என்னை கேளுங்க, என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள் எது இருந்தாலும் சரி, என்னை தயவு செய்து மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே அவர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அருமையானவர்களே, சில ஊழியக்காரர்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சில ஊழியக்காரர்கள் மிகவும் பாரப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஊழியத்தில் படுற பிரயாசத்துக்குள்ள ஆசீர்வாதம் எதுவுமே வரவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து. ஆனா உங்க விசுவாசிகள் சொல்லலாம், நீங்க பாஸ்டர் முன்னால மாதிரி இல்ல, முன்னால மாதிரி இல்ல, முன்னால அப்படி இருந்தீங்க, முன்னால எனக்கு இப்படி செய்வீங்க, முன்னால இப்படி செய்ய. ஆனா இன்னைக்கு உங்க விசுவாசி என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க? உங்க விசுவாசிகள் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? உங்க விசுவாசிகளை கண்டுகொள்ளவில்லையா? அவங்க குறிப்பிட்ட லெவலுக்கு அவங்க போன உடனே உங்களை என்னன்னு கூட கேட்கலையா? நீங்க யாருடைய வேலையை செய்றீங்க தெரியுமா? ஆண்டவருடைய வேலையை செய்றீங்க. நீங்க யார்? ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். நம்புறீங்களா? நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரர். அவர் உங்களை கைவிட மாட்டார். உபத்திரம் வருகிறதா? பாடு வருகிறதா? நஷ்டமா? எதை குறித்தும் கலங்காதங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அருமையான ஊழியக்காரனை, அருமையான ஊழியக்காரர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். நான் சோர்ந்து போயிருந்தேன், நிம்மதி இல்லை, எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் ஊழியம் செய்த மாதிரியே இல்லை, எல்லாம் வெறுமை, எல்லாம் வெறுமை. வெறுமையான நிலைமையில இருக்கீங்களா? அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வேலையை நீங்க செய்யும் போது அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். நான் எவ்வளவு ஆண்டவருக்காக உண்மையா இருக்க நினைக்கிறேனோ அதற்கு மிச்சமா எனக்கு பிரச்சனை நிறைய வருது நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். தேவன் உங்களை அழைத்தது மட்டுமல்ல, அவர் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். நீங்க ஒரு பாஸ்டர் என்பதை அங்கீகரித்திருக்கிறார். நீங்க தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை அங்கீகரித்திருக்கிறார். அந்த அங்கீகரிப்புக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தேவன் உங்களை அங்கீகரித்ததற்காக நீங்க ஒருவேளை மறைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், மறைந்து ஜெபிக்கலாம். மறைந்து ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்க போகிறார். மறைந்து ஜெபிக்கிறீங்களா? மறைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய்
பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஊழியக்கார குடும்பத்தில் மிகவும் கஷ்டம். அந்த நாட்களில் சாப்பாட்டு கூட கஷ்டமா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க ஆண்டவரே ஆண்டவரை நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி பாரு பசியும் பட்டினியுமா இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்களாம். ஒரு முறை 3 நாட்கள் சாப்பாடே இல்லை. பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி தண்ணி கொடுப்பாங்களாம். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி தண்ணி கொடுப்பாங்களாம். வீட்டை விட்டு வெளியும் போக முடியாது, போக மாட்டாங்க, காசு இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கேலி பண்ணாங்களாம். அதையும் இவங்க எதுவுமே பொருட்படுத்தலை, பெருசாக நினைக்கல. இவங்க உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணு எல்லாமே சாக போகிறாங்க. சரி, சாகிற நேரத்தில் இந்த காக்கா, செத்து போன காக்கா, இந்த காக்காவையாவது சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக அந்த காக்காவை தூக்கி போட்டாங்களாம். காக்கா நாத்தம் பிடிச்ச காக்கா, செத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில. உடனே அதற்கும் அந்த பாஸ்டர் ஸ்தோத்திரம் போட்டாராம். ஆண்டவரே, இந்த செத்து போன காக்காவை போட்டிருக்காங்க, நாத்தம், உங்க ஸ்தோத்திரம். கேலி பண்ற மக்களுக்காக ஸ்தோத்திரம், எங்களை கிண்டல் பண்ற மக்களுக்காக ஸ்தோத்திரம், எங்களை அற்பமா நினைக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணி அந்த காக்காவை பார்க்குறாரு. அந்த காக்காவுடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஏதோ தங்கம் போல தெரியுதான் ஒரு செயின். உடனே என்ன செயின் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அவர் அதை எடுத்து அந்த காக்காவுடைய வாயில பார்க்கும்போது அந்த காக்கா ஏதோ ஒரு செயினை விழுங்கி இருக்குது, அதனால செத்து போச்சு அந்த தங்க செயின். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணா தெரியுமா, எழும்பி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இவர் நல்லா வெளியே கிளம்புறாராம். கிளம்புனா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு அந்த நகையை கொண்டு வித்துட்டு வரும்போது அரிசி பருப்பு என்ன தேவையோ எல்லாவற்றையும் வாங்கிட்டு வந்தாங்களாம். வாங்கிட்டு வந்து அவங்க சந்தோஷமா சாப்பிட்றாங்களாம். இவங்க சொன்னாங்க, நாங்கள் இவ்வளவுக்குள்ள கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அரிசி வருது, பருப்பு வந்தது, எல்லாம் வந்து எங்கிருந்து வந்தது? யார் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ, யார் உங்களை கேலியா நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மத்தியில தேவன் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவா. கேலி பண்ணவங்களை என்ன ஆனாங்க தெரியுமா? தலை கீழே போட்டாங்க. அருமையானவர்களே, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் உங்களையும் அவர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நாங்க இந்த கிராமத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஊழியம் செய்றோம், ஆனா எங்களுக்கு எந்த ஒரு பணமும் இல்லை, கஷ்டம் வறுமையில் இருக்கிறோம் நீங்க நினைக்கலாம். நீங்க வறுமையா இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது. தேவன் உங்களை வறுமையா வைக்கவே மாட்டா. ஏன்னா அவருடைய ஊழியக்காரர்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்க நினைக்கிறீங்க சில நேரத்தில் கஷ்டம் வந்த உடனே தேவன் என்னை அழைச்சாரா அழைக்கலையான்னு கூட தெரியல. அழைச்சிருப்பாருன்னா எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வருமா, அழைச்சிருப்பாருன்னா இந்த பிரச்சனை வருமா, இப்படியெல்லாம் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை அழைத்தது உண்மை, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம்? அருமையானவர்களே, உங்களை ஆண்டவர் சில நேரத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்கிறதுக்காக சில நேரத்தில் தேவன் உங்களை சோதிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். உபத்திரம் வரலாம், பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், எல்லாவற்றுக்கும் மத்தியில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் அற்பமா என்ன பண்றீங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஊழியத்தை தேவன் கனப்படுத்த போகிறார். பிரிந்து போன விசுவாசிகள், பிரிந்து போன ஜனங்கள், ஒருவேளை உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த வீடு பாருங்க, சர்ச்சு சரியில்லை, சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கூரை, சின்ன சர்ச்சு, இப்படி எல்லாம் போனவங்க எல்லாம் சபை விட்டு போயிடுவாங்க. முதல்ல சின்ன சபையில இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன பாருங்க, எங்களுக்கு வந்து கார் விடுறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்லை சபையில், எங்களுக்கு ஏசி இல்லை சபையில், பாருங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் சபை விட்டு போவாங்க. ஆனால் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அழைத்த தேவன் உங்கள் உண்மை உள்ளவர். எதற்கென்று தேவன் உங்களை அழைத்தாரோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிச்சயமா கனப்படுத்துவா, ஆசீர்வதிப்பா. ஆனால் இன்றைக்கு நான் வாசித்த அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல உன்னுடைய ஆத்மா சரியாய் வாழுமையானா
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க கர்த்தர் வைப்பா. ஆத்மா வாழணுமா? ஆத்மா வாழ்வது என்று சொன்னால் என்ன? அதற்கு தான் நம்ம இந்த வசனத்தில் வாசிக்க கேட்டோம். என்னன்னு சொன்னா, நீ மிகவும் பிரியமானவன். அருமையான தானியேலே, அருமையான சகோதரனே, அருமையான ஊழியக்காரே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். பிரியமானவர்கள். நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறபடி பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே, பிரியமானவனே நீ மிகவும் பிரியமானவன். நானா பிரியமான? ஆமா, நீங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைகள் என்னை வெறுக்கிறாங்க, என் குடும்பம் என்னை வெறுக்கிறது, அதை பத்தி கவலைப்படாதுங்க. ஆனா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். நீங்கள் பிரியமானவனே, பிரியமானவன் மட்டும் சொல்லல, மிகவும் பிரியமானவன். நீங்க சொல்லணும், ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன். பிரியமானவனே, நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ பிரியமானவன் தானே? ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. ஜெபிக்க தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படுகிறது. நம்புறீங்களா? நீங்க ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்றேன். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்க ஜெபம் பண்றீங்க. ஏன் ஜெபத்திற்கு பதில் வரல? நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே, அப்போ ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண தொடங்குங்க. மணிக்கணக்கா நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன். மணிக்கணக்கா இந்த வேளையில, இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்ளும் சொல்லி தேவதூதன் சொல்றார். அருமையானவர்களே, இந்த வேளையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் என் மேல பிரியம்? ஆமா, உங்க மேல பிரியமா இருக்கிறார். என் மேலேயுமா? உங்க மேலேயும் தான். அதனாலதான் சத்துரு அவ்வளவு போராடினா பாருங்க, அவன் ஜெயிக்க முடியல. அதனால தாவீது சொல்றாரு பாருங்க, சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினா அவன் ஜெயிச்சிடலாம் நினைச்சான், ஆனா அவன் ஜெயிக்க முடியல. நீங்க நினைக்கிற உங்களுக்கு கூட சாத்தானுடைய காரியம் தான், ஜெயிச்சிருவானோ, அவன் ஜெயிச்சிருவானோ, இந்த காரியத்தில் அவன் வெற்றி பெற்றுவானோ, ஜெயம் எடுத்துருவானோ. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? கவலைப்படாதுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு வசனம் அந்த வசனம், நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, எந்த சூழலையா இருந்தாலும் சரி, நாம உண்மையை ஆண்டவருக்கு அந்த ஊழியம் செய்யும் போது, நாம் உண்மையை ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் போது, எந்த சத்துரு வந்தாலும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவரே, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன்னு சொன்னது போல எல்லாவற்றிலும் பிள்ளைகள் எந்த இடத்துல ஆண்டவரே தோல்வியில் இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்களோ, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. சாவி ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விதைக்கிறாங்க ஆண்டவரே, பலன் இல்லாமல் போகுது. ஆம் கர்த்தா, எத்தனையோ ஆண்டவரே விவசாயிகள் விதைக்கிறாங்க, பலன் இல்லாமல் போய் விடுகிறது. கர்த்தாவே, எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், தொழில்ல பிசினஸ்க்காக எவ்வளவோ பணம் போடுறாங்க, ஆனா நஷ்டம்ப்பா. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பல விதத்தில் ஆண்டவரே இன்றைக்கு நஷ்டத்துக்குள்ளேயும் கஷ்டத்திலையும் வேதனைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், நாங்க எப்படி சுகமாய் வாழ முடியும்? நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எங்களுடைய வாழ்க்கையில வருகிறது எல்லாமே இன்றைக்கு நஷ்டமாய் கொண்டிருக்கிறது. கடனுக்கு மேல கடன் பிரச்சனைகள் இருக்கிறோமே, இதுல இருந்து எங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது, அந்த ஆபத்துல தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறார் அல்லவா?
ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தது உண்டு. அந்த ஆபத்திலெல்லாம் தேவன் உங்களை பாதுகாத்து இன்றைக்கு அவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக சத்துரு போராடினான், ஆனா அவன் ஜெயிக்க முடியல. சத்துரு எப்படிலாம் போராடினா, உங்களை வேலைக்கு போக விடாதபடி தடை பண்ணா, நீங்க செய்யற பிசினஸ் செய்ய விடாதபடி பண்ணா, உங்களை ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணா, நீங்க ஆராதனைக்கு போக விடாதபடி உங்களை தடை பண்ணனா. ஆனா இத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலையும் இன்றைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மேல தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சரீர பலவீனங்களா இருந்தாலும் சரி, சரீர பலவீனத்தில் இருந்தாலும் அந்த சரீர பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என்ன சூழ்நிலைகள், என்ன கஷ்டங்கள் எது இருந்தால் இப்பொழுது ஹல்லேலூயா ஒரு ஷபலத ரிகரதிரபா இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது பிள்ளைகளை சுகமாக்கும் ஆண்டவரே. இப்பொழுது அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யார் என்னென்ன பிரச்சனையில, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு என்ன மேற்கொண்டா, சத்துரு மேற்கொண்டுட்டா, சத்துரு என்ன உங்களை மேற்கொள்ளவே முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை டாக்டர் சொல்லலாம் இந்த வியாதி இதிலிருந்து வெளியே வர மாட்டேன், ஒருவேளை அந்த வியாதி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவுல சரியா தூக்கம் வர்றதில்லை, இரவுல தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவெல்லாம் எனக்கு வந்து கொண்டிருக்குது. இரவுல தூங்கலாம் எவ்வளவோ நாள் ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு தூக்கம் வராம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான உங்களுக்கு கர்த்தர் சுகமான நித்திரை கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உங்களை சுகமாய் வாழ வைக்க போகிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றுக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. படிப்புல தோல்வி, நான் எப்படியாவது வெற்றி பெற்றலாம் நினைச்சேன், தோற்று போனேன்னு சொல்லி மனவேதனையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனால் எத்தனையோ கம்பெனிகளை இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து கிடைச்சிடும் நினைச்சேன், கடைசியில் கிடைக்கலையே. ஆமா ஆண்டவரே. சில சொல்றீங்க நான் வேலைக்கு போறேன், ஆனா நல்ல வேலை செய்யறேன், ஆனா எனக்கு சம்பளமே சரியா போட மாட்டேங்கிறாங்க, இப்படி நினைச்சு சில வேதனைப்படுறாங்க. இவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிற, ஆனா எனக்கு ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல நினைக்கிறாங்க. ஆமென். உங்களுடைய பிரச்சனையை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை சுகமா இருக்க பண்ணுகிறார். நன்றி பாமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறான் சொன்னது போல இன்றைக்கு நீர் அற்புதம் செய்ய தேவனா இருக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் கிருபையை வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmtttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.